ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூடையை தூக்கியாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து மீன் கடைக்கு எவ்வளோ தூரம் தெரில, அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நடந்தே போயிட்டு திருப்பி நடந்தே வரணும். ஸோ வாக்கிங்கோடு சேர்ந்து அப்படியும் ஃபிஷ்ஷும் பை பண்ணிட்டு வந்தாலும் பார்த்துருக்கேன். இதுதான் TN38 அப்பநாயக்கம்பாளையம் டர்ஃபு. இந்த டர்ஃபில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளாடுவாங்க. நான் போனதில்லை. ஸோ இப்போ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து துடியலூர் அந்த பக்கம் ரைட் சைடு போச்சிங்க அப்படின்னா மீன் கடைன்னு இருக்குது. அங்கே தான் போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல. ஆனால் நான் இங்கேருந்து மேக்ஸ் வரைக்கும் போவேன் டெய்லி. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் கடை வரைக்கும் போகிறேன். அரௌண்ட் எத்தனை கிலோமீட்டர்ன்றது வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ போகும்போது எப்பயுமே காலையில் 5 மணிக்கு போகிறதுனால யாருமே இருக்க மாட்டாங்க. டோட்டலாக யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சண்டே எல்லோரும் காலையில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அதனாலவே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்காமல், ஏன்னா 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால கேமராவும் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. ஸோ அதனால் பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாகலாம்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நடந்து வந்துட்டுருக்கேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக் வச்சு பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் மீன் விற்றுட்ருக்காரு. அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி பாறை மீன் எவ்வளோன்னு கேட்டதுக்கு 220 சொல்கிறாரு. அதே மாதிரி நெத்திலி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 380 400 அந்த மாதிரி சொல்கிறாரு. நான் சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் நேராக மீன் கடையில் போய் என்னன்றதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நடந்து வரேன், வாக்கிங் வரேன். நான் பார்த்தேன்னா ஒரு 2 பேர் நிப்பாட்டி லிஃப்ட் வேணுமான்னு சொல்லி கேட்டு போகிறாங்க. ஏன்னா கூடையோட வர்றேன்னா வர்றதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே இந்த மாதிரி என்னடா நடந்து போயிட்டுருக்கீங்க ப்ரோ, வாங்க ப்ரோ லிஃப்ட் தரேன்னு சொல்லி. நம்ம பொதுவாக லிஃப்ட்டு கேட்டாலே தர மாட்டாங்க. எனக்கு எதுவும் தெரியல, நாட்டு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மினி பஸ்ஸு. அப்பநாயக்கம்பாளையம் வந்து மினி பஸ்ஸு நன்றாகவே இருக்குது, என்னன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரௌண்ட் நம்ம மேக்ஸ் கிட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர் ரீசார்ஜ் ஆச்சு. அடுத்து இங்கேருந்து மீன் கடைக்கு போகணும். இதுதான் என்னோடய டெய்லி ரீச் பாயிண்ட். அதாவது அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் மேக்ஸ் வரைக்கும் வந்துட்டு தென் இங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளோதான். டெய்லி நடக்கிறதுனால சுத்தமாக காலை வலிக்கிறது. இப்போ முன்னாடி ஸ்டார்டிங் வலிக்கும்போது நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கால் வலிக்க எல்லாம் வலிக்கும். இது வந்து முருகன் தேட்டரு, அதாவது துடியூர் முருகன் தேட்டர் தெரியுதான் தெரியல. முருகன் தேட்டர் தான் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போலாம் கால் வலிக்கிறது இல்லை, ஏன்னு தெரியல. ஆனால் என்னென்னா, அந்த காலையில் வரும்போது ஒரு 5 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வண்டியும் வராது, இதுவும் வராது. ஆனால் அந்த ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதான் காலையில் அந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை, ஒரு மாதிரி டஸ்டியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது நடக்கிறது. வேறு லெவலுங்க. நான் மட்டும்தான் இந்த மணிக்கு இது போகிறேன், வாக்கிங் போகிறேன்னு நினச்சேன். இன்னொருத்தர் ஜாக்கிங்கே போயிட்டு இருக்காருங்க. வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷர்ட்டாக வராருங்க விட்டாங்க. வேறு லெவலுங்க. என்ன அவர் கையில் கூட இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஃபேஸ் காட்டக்கூடாது. ஸோ அதனால் நானே வாய்ஸ் கிளாரிட்டி தெரியல, எல்லாம் ஃபுல்லாக நாய்ஸாக இருக்குது. எல்லாம் வண்டி போய்ட்டு இருக்குது. நான் மீன் கடைக்கிட்ட வந்தாச்சு நடந்து ஒரு வழியாக. அப்பா ஏங்க இவ்வளோ கூட்டு வருங்க, நினச்சி கூட பார்க்கலங்க. நான் இங்கே நடந்து வந்தது கூட சீக்கிரம் வந்துட்டேன். இதில் வாங்கிட்டு போகிறதா எப்படின்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. சரி, ஹெவியாக இருக்குது. எப்படி வாங்கணும் தெரியல. அடிச்சு எத்தனை பேர் இருக்கலாம் நினச்சி கூட பார்க்கலாம். இவ்வளோ பேர் இருக்கானுங்க. இவ்வளோ பேர் தாண்டி எப்படி வாங்க போகணுங்களா? பார்க்கலாம் என்ன ரேட்டு என்ன பற்றி தெரியும். 1/2 கிலோவுக்கு வாங்கிட்டு போகலாம். 10 கிலோ 450 ரூபா தெரியுமாங்க. இவ்வளோ வச்சுருக்காங்க. அவ்வளோ காசு கூட மீன் மார்க்கெட்லாம் போனால் 100 ரூபாய்க்கு 50 ரூபா. இங்கேன்னா 450 ரூபா 450 ரூபா. உள்ளி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேட்டாக இருக்குது. கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வைக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மீன் மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் மீன்லாம் வந்து எடுத்து உள்ளே இப்போ தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க மீன் வந்து கொஞ்சோண்டு இருந்தாலுமே அதை வந்து பார்த்து கொஞ்சம் டேமேஜ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அது செல்லானா தான் அடுத்தது எடுத்து போட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம போனோம்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம அவர்கிட்டே வாங்கியிருக்கலாம். அவர்கிட்ட 200 ரூபா சொன்னார், இங்கே 180 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது பாறைலாம் ரோட்டில் வர்றவங்க மட்டும்தான். அவங்களுக்கு வீட்டுக்கு தேடி வந்து அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அழைச்சி
இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுவண்டி வச்சுருக்காங்க. இது வந்து கூட மார்க்கெட்டிங் கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே நல்லா தான் இருக்குது தெரிஞ்சு, நான் போகும்போதே பார்த்தேன் நல்லா தான் இருக்குது. அவங்க கம்பேர் பண்ணுறதுக்கு மீன் நல்லா இல்லைன்னு சொல்ல, மீன் நல்லா இருக்குது மீன் முறையில். பட் ஆனால் வந்து ஸ்டாக் மீன் தான் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொட்டலை. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் இருக்கவங்க எல்லாமே இன்றைக்கி போய் கூட மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ரோட்டில் தான் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட 200 அந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அது எவ்வளோ பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருப்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணுறதை நம்ம குக் பண்ணிக்கலாம். பாய்.